84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 42வது பார்க்க போகிற புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இந்த புத்தகம் ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான புத்தகம் தான். இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற சின்ன சின்ன மாற்றங்களும் ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். அதுவும் ரொம்ப ஒரு சின்ன குறுகிய காலத்தில் கிடையாது. நம்ம ரொம்ப நாளுக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தோட ஒரு சுருக்கம்னு சொல்லலாம். இது 20 அத்தியாயங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல. ஒவ்வொரு அத்தியாயமுமே ரொம்ப நேச்சுரலா நம்ம தினசரி கடந்து வர்ற சில விஷயங்களையும் நம்ம கவனிக்க மறந்த சில விஷயங்களையும் மேற்கோள் காட்டி ஆரம்பிக்கும். இந்த நிகழ்வுகளை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நம்ம இதுல கனெக்ட் ஆயிக்குவோம். செல்ஃப் ஹெல்ப் புத்தகம்னா ரொம்ப போரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாம, வெறுமனே மோட்டிவேட்டிங்கா மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியற சில விஷயங்களை இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு புத்தகம் இது. ஒரு உதாரணம் சொல்லணும், இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம சரி பண்ணும்போது நம்மளோட பெரிய மாற்றத்துக்கு அது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நியூ இயர்ல ஒரு ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுக்கிறது தான். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்றது. இந்த ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற எத்தனை பேர் ஜிம்முக்கு நிஜமாவே போயிருக்கோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறி. ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு போக முடியாததுக்கான ரொம்ப ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, சீக்கிரமா எந்திக்கிறது. அதுக்கு நம்ம சீக்கிரமா தூங்கணும். ஆனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சீக்கிரமா தூங்குறது, சீக்கிரமா எந்திக்கிறதுக்கெல்லாம் நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு ஒத்துழைக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய கோலை செட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா தூங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கோலா இருக்கணும். அந்த சின்ன மாற்றம், நம்ம கொஞ்சம் முன்னாடியே தூங்கிட்டா கொஞ்சம் சீக்கிரமா எந்திக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நல்லா தூங்கின ஒரு திருப்தியோட எந்திரிச்சு அது பழகும் போது அதுக்கப்புறமா நம்ம ஜிம்முக்கு போறதுக்கான ஒரு ரிசல்ட் நம்ம அடைய முடியும். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்தணும் அப்படின்றதுதான் இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. இது நான் சொல்ற ஒரு உதாரணம். இந்த மாதிரி பல உதாரணங்கள் இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. படிக்கும்போது நிஜமாவே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். எல்லாருமே படிச்சு இதுல இருந்து பயன்பெற முடிகிற ஒரு விஷயம்தான் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறது. மற்ற செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப ஈஸியா நம்ம நம்மளோட லைஃபை முன்னோக்கி எடுத்துட்டு போறதுக்கு இந்த புத்தகம் உதவும் அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ரீசன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த புத்தகம் நீங்க வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச், அதுவும் இந்த நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர்க்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சில விஷயங்களையாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுதான் இந்த சீரீஸ். இந்த 84 டேஸ் ரீடிங் ஜர்னின்ற இந்த சீரீஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஒரே நாள்ல நிறைய ஒரு புத்தகத்துல இருக்கிற 100 பேஜஸ் நம்மளால படிக்க முடியாது. ஆனா அந்த புத்தகத்தை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாவது டெய்லி நம்ம கேட்கலாம்ல, இல்ல சொல்லலாம்ல அப்படின்றத இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதும் கிட்டத்தட்ட இந்த புத்தகமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சீரீஸுக்கும் இந்த புத்தகத்துக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப உதவிகரமான, நம்மள இன்னும் ஒரு பெட்டர் பர்சனா மாத்துறதுக்கான பொட்டன்ஷியல் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நமக்கு உணர்த்துற ஒரு புத்தகமா இந்த புத்தகம் கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.